परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். கொலை செய்யப்பட்டவர் உயிரோடு திரும்பி வந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கிலும் அதுபோல் நடந்திருப்பதால் கொலை செய்யப்பட்ட ரகுராமன் உயிரோடு இருப்பதாலும் கொலை குற்றம் சாட்டப்பட்ட சந்திரசேகர் நிரபராதி என்று தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. ஆகவே இந்த ரகுராமனை கொலை செய்யும் நோக்கத்தில் சுட்டதற்கு அவர் ஏற்கனவே சிறையில் இருந்த நாட்களை எல்லாம் தண்டனை காலமாக கருதி அவரை விடுதலை செய்கிறேன். மேலும் அரசு மருத்துவமனையில் உடல்கள் மாறியது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு விசாரணையிட உத்தரவிடுகிறேன். இத்துடன் கோர்ட் கலைகிறது. சார், என்னாச்சு அக்கா? ரகு, how is it possible? ரகு எப்படி உயிரோட வந்தான்? சார், ரிலாக்ஸ். சார், நீங்க விடுதலையானது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை கைவிடல. ஜெயிலர் சார், நான் சொன்னேன்ல, prayers are going up, blessings are coming down.
நான் சொன்னப்ப நீங்க நம்பல. என்னோட ஆர்கியூமெண்ட், ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே நிக்கல. நின்னது ஆண்டவனோட அசைன்மெண்ட் மட்டும்தான். காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட். அங்க போலாம். ரமணி சார். சொல்லுங்கம்மா. சார் வீட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க உடனடியா வீட்டுக்கு போய் மஞ்சு சம்பந்தப்பட்ட போட்டோஸ் உள்பட எல்லா பொருள்களையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. மஞ்சுவோட நினைவுகள் சாரை பாதிக்காம பாத்துக்கணும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். ஜெயலலிதா கிளம்பலாமா? நீங்க சாரை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே சார். வடிவேலு சார் என்ன கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. சரி சார். அதுக்குள்ள இந்த இடத்த பூரா சுத்தமா க்ளீன் பண்ணி வைக்கணும். பண்ணிடுறேன் சார். நீ க்ளீன் பண்ணிக்கிட்டு. சரி சார். நான் போட்டோ எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வர்றேன். வந்த உடனே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? சரி சார். சரி சார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் ரகுராமனை சுட்டுக் கொன்ற வழக்கில் பரபரப்பு. இசையமைப்பாளர் சந்திரசேகர் தனது உதவியாளர் ரகுராமனை சுட்டுக் கொன்ற வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சந்திரசேகருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இன்றைய முக்கிய செய்தி. பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் ரகுராமனை சுட்டுக் கொன்ற வழக்கில் பரபரப்பு. இசையமைப்பாளர் சந்திரசேகர் தனது உதவியாளர் ரகுராமனை சுட்டுக் கொன்ற வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சந்திரசேகருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கியதும் திடீர் திருப்பமாக சுட்டு கொலை செய்யப்பட்ட ரகுராமன் நீதிமன்றத்தில் உயிருடன் ஆஜரானார். கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட ரகுராமன் உயிருடன் தோன்றியதை அடுத்து சந்திரசேகர் விடுதலை செய்யப்பட்டார். யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. வேற யாருக்கு பண்ணலாம்? ஹலோ ரமணி சார், நான் பாடகி மீனா பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஒரு ரெக்கார்டிங்காக பாம்பே போயிருந்தேன். போன இடத்துல ஒரே மழை. 2 நாள் ஃப்ளைட் ட்ரெயின் எல்லாமே கேன்சல். போன் லைன் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் ரூமுக்கு கூட போக முடியாம அங்கேயே தங்கிட்டேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தோடனே டிவி போட்டேன். உடனே சார் பத்தி நியூஸ் வந்தது. அவர் ரிலீஸ் ஆயிட்டாராமே. அப்புறம் ரகு உயிரோட இருக்காருன்னு சொல்றாங்க. உண்மையா? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உடனே சார் கிட்ட பேசணும் போல இருக்கு. அவர் இருக்காரா? அவரு வீட்டுல தான்மா இருக்காரு. ஆனா நடந்த இன்சிடென்ட்ஸ்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டிஸ்டர்ப் ஆயிருக்காருமா. அவராலேயே இதை நம்ப முடியல. அதனால நாங்க ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து அவரை தூங்க வச்சிருக்கோம். அவர் எழுந்துக்கிறதுக்கு எப்படியும் 24 மணி நேரமாவது ஆகுமா? ஓ, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்புறமா ஃபோன் பண்ணிட்டு அவர் வந்து பாப்பேன்னு சொல்லுங்க.
நான் கண்டிப்பா சொல்றேன்மா, கண்டிப்பா சொல்றேன். ஓகே, பாய். அக்கா, ரகு, எப்படிக்கா இருக்க? பரவாயில்ல. டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரக்கா. நான் சுடப்பட்டத நேர்ல பார்த்த அதிர்ச்சியில நீங்க மனநல பாதிப்புக்கு உள்ளானதுல இருந்து எல்லாத்தையும் சொன்னாரக்கா. ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வெளியே வந்தப்போ முகத்தை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டீங்களாக்கா? ஐயோ ரகு, மேடம் முகத்தை ஒரு தடவை பாத்துக்கங்க. வேண்டாம், இந்த நிலைமையில அவன் முகத்தை என்னால பார்க்க முடியாது. விட மாட்டேன். என் தம்பியை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த சந்திரசேகரன் விட மாட்டேன். அழிப்பேன். அவன் பேரு, புகழ், புயிர் எல்லாத்தையும் அழிப்பேன். இது என் தம்பி மேல சத்தியம் இல்ல, சம்மதம். அக்கா, நீங்க மட்டும் துணியை விலக்கி கடைசியா ஒரு முறை என் முகத்தை பார்த்திருந்தா இருந்தது நான் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அதுதான் விதிங்கிறது. இப்படிலாம் நடக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ரகு, நீ உயிரோட இருந்தோம் ஏன்பா இத்தனை நாளா என்ன பார்க்கவோ பேசவோ வரல? அது அக்கா, துப்பாக்கியால சுடப்பட்டதும் நான் செத்துதான் நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்க. என்னோட சாவு மற்றவங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தாங்க முடியாத வேதனைன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. நான் உயிரோட இல்லைங்கிறது ஒருவேளை காலப்போக்கில் மறந்துடலாம், ஆனா உயிருள்ள பொண்ணமா நடமாட முடியாம, செயல்பட முடியாம, படுத்து படுக்கையா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறத உன்னால எப்படிக்கா தாங்கிக்க முடியும்? ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம நான் செத்து இருந்தா அந்த அதிர்ச்சி உன்னால தாங்கிக்க முடியுமாக்கா? அதான்க்கா பொலிச்சு எழுந்தா போய் பார்க்கலான்னு வைராக்கியமா அந்த ஆண்டவனை ப்ரே பண்ணிட்டு அங்கேயே இருந்தேன். இப்போ கூட நான் இன்னைக்கு பொழைச்சதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து நீங்க பண்ண பிரேயர்ஸ்னால தான்க்கா. ரகு, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாங்கிறது நம்ம விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, யாருமே இல்லாம எல்லாத்தையும் எழுந்து நம்ம ரெண்டு பேரும் ரோட்ல அனாதையா நின்னப்போ என் கைய பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ரகு இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குன்னு. அது என் காதுல இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்காக்கா. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நான் தான் ஜெயிப்பேன்.
ஜெயல சார், என்ன சார் இது? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. ஓ சாரி, நான் உங்களை கவனிக்கல. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலாக இந்த ரிவால்விங் சேரில் பெல்ட் போட்டு கட்டி விட்டு சுற்றி விட்ட மாதிரி இருக்கு. தலையும் புரியல, காலும் புரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் நல்லது தானே நடந்துச்சு. நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? போக போக தானே தெரியும். ஏன் சந்திரசேகர் சார் விடுதலையானது நல்ல விஷயம் இல்லையா? செத்து போன ரகுராமன் உயிரோட வந்தது நல்ல விஷயம் இல்லையா? போக இருந்த ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. போயிட்டதான் நம்பப்பட்ட ஒரு உயிர் திரும்ப வந்திருக்கு. ரெண்டுமே நல்ல விஷயம் தானே? மேலோட்டமா பார்த்தா நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனா இதுல ஏதோ நெருடல் இருக்குங்க. பாருங்க, திடீர்னு கேஸ் ஹியரிங் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. நீங்க பிபி ஆனீங்க. கேஸ்ல இமிடியேட்டா ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. பட் சொல்லி வச்ச மாதிரி தீர்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு ரகுராமன் உயிரோட வந்து நிக்கிறான். பல ட்விஸ்ட் ஒன்னா நடந்த மாதிரியே இருக்கு. நீங்க பிபி ஆனீங்க. கேஸ்ல இமிடியேட்டா ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. பட் சொல்லி வச்ச மாதிரி தீர்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு ரகுராமன் உயிரோட வந்து நிக்கிறான். பல ட்விஸ்ட் ஒன்னா நடந்த மாதிரியே இருக்கு. ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. ஐ எம் மோர் கன்ஃபியூஸ்ட். தட்ஸ் போலீஸ் பிரெயின். பார்க்குற, படிக்கிற, கேட்குற எல்லா விஷயத்துலையும் சந்தேகம் வர்றது போலீஸ் ரத்தத்தில் ஊர்னது. நீங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியுமா? போலீஸ்காரனா இல்லை, சாதாரணமாகவே எனக்கு இதில் டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. செத்து போன ரகுராமன் எப்படி திரும்பி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஏதோ சினிமாவில் வர கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. இங்க பாருங்க, நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்க தனி உரிமை. பட் ஒன் திங் ஐ ஹாவ் டு சே, இந்த நம்பாம இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஒட்டு மொத்தத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. ஓகே, see you some other ஓகே time. சார். சார், டெய்ஸி எப்படி இருக்கா? நான் கேட்க மறந்துட்டேன். அவன் நல்லா இருக்கா? நான் ரொம்ப கேட்டதை சொல்லுங்க. ஓகே ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே. சார், நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள போய் உட்காந்து பேசுவோமா? ஷோர், உள்ள வாங்க. ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க. By the way, I am David Emmanuel Manikaraj. I'm Raguraman, music director. I know you very well. எப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் குருநாதர் சந்திரசேகர் சாரோட ஃபேன் நான். அவர் ஜெயிலில் இருந்த பீரியடில் நான் அதே சென்ட்ரல் ஜெயிலில் ஜெயிலராக இருந்தேன். ஜெயிலில் அவரை ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை சகலவித மரியாதையோடு நடத்தினேன். மனசளவில் கூட ஒரு ஜெயில் கைதின்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாங்கிற சலுகையை கொடுத்து வச்சிருந்தேன். இது எல்லாத்துக்கும் மேலே அவரால் இசையை பிரிஞ்சு இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுன்றதுக்காக என் பொண்ணு டெய்ஸிக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி என் வீட்டுக்கு வரவழைச்சேன். ஏன் ஒரு முறை நான் ஒரு ஜெயிலர்ன்றதை மறந்து ஒரு சக மனிதனா மனித நேயத்தோட அவரோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தங்கச்சி மஞ்சுவுக்கு திதி கொடுக்கறதுக்காக சட்டத்தை மீறி ஜெயில இருந்து வெளியில அனுப்பி வச்சேன். அவ்வளவையே அவருடைய மனநல சரியில்லைன்னு ஒரு புது காரணத்தை சொல்லி விசாரணை கைதியா நீடிக்க வச்சேன். அவர் பாட்டுனா எனக்கு உயிர்.
காக்கி சட்டைக்குள்ள இவ்வளோ ஈரமான மனசு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சட்டைக்குள்ள மனசு இல்லை, மனசுக்கு மேலே தான் சட்டை இருக்கு. சாரோட சாங்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் முதல் படத்தோட சாங்ஸை கேட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். இன்ஃபேக்ட் சந்திரசேகர் சாரோட இசை வாரிசா நீங்கள் வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாமே நல்லதுக்கு தான். எப்படியோ நீங்கள் இசைத்துறைக்கு திரும்ப கிடச்சிட்டிங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். யார் இல்லைனாலும் நிச்சயம் இசையாக இருக்கும். அப்புறம் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுறதா, அதுவும் வீடு தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்காதீங்க. என்னடா இப்படி கேட்குறானே நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்கள் படத்தோட முதல் சாங்கை கீபோர்டில் ப்ளே பண்ண முடியுமா? ப்ளீஸ். இல்லை, இப்போ நான் இருக்கிற மூடில் என்னால். ப்ளீஸ் ரகு, நீங்கள் மறுக்கக்கூடாது. என்ன ஒரு பாமர ரசிகனா நினச்சி எனக்காக ப்ளே பண்ணுங்களேன்.